நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி மனு நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சவுகார் தெருவை சேர்ந்தவர் சேகர், வயது 44. இவர் பூ வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக செங்காடு கிராமத்தில் சுமார் 2.42 ஏக்கர் உள்ளது. தனது மகள் திருமணத்திற்காக மேற்கொண்ட நிலத்தை தனக்கு தெரிந்த உத்திரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த நிலத்தரகர் தட்சிணாமூர்த்தியிடம் 15 லட்சத்துக்கு அடமானம் போட்டு பணம் வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் என்னிடம் அடமானம் போடாமல் விற்பனைக்கு பவர் பத்திரம் செய்து என்னை ஏமாற்றியது தெரிய வந்தது. உடனடியாக நிலத்தரகர் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன் அவர்களிடம் நான் வாங்கிய 14 லட்சம் பணத்தை ஒப்படைத்துடன் என் நிலத்தை என் மீது எழுதி கொடுக்க கூறியுள்ளார். மேலும் என் நிலத்தை மேற்கொண்ட தட்சிணாமூர்த்தி, குமரேசன், தங்கவேலு மூவரும் சேர்ந்து சென்னையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு கிரயம் செய்து விற்பனை செய்து உள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த பாதிக்கப்பட்டவர்கள், கடந்த 9 மாதங்களாக எங்களது நிலத்தை மீட்க போராடி வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில் என கண்ணீர் மல்க தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.